வாட்ஸ்அப் சேட்டு என்னென்னலாம் இருந்தது, எவ்வளோ ரூபாய் பறிமுதல், 10 ரூபா பாட்டிலுக்கு, கரூர் கேங், இதெல்லாம் எடுத்து அப்போ கொடுத்த திமுக வந்து ஒன்றுமே பண்ணாமல் அவர் கிடப்பில் போடப்பட்ட வழக்கை விஜய் ஆட்சியவர்கள் வந்த உடனே அது தூசி தட்டி எடுத்து அதில் எஃப்ஐஆர் போட்டாங்க. இல்லை, கடந்து வந்த பாதை மக்கள் திரும்பணும், எவ்வளோ மோசமான ஒரு பின்னணி கொண்டவர் ஒருத்தர்னு. அடுத்தது உடனே மந்திரி, அதை வச்சு நம்ம அடுத்தது என்ன பண்ண முடியும்னு அந்த எண்ணத்துக்கு தான் இப்போ கிடைச்சிட்டு இருக்கு ஒவ்வொரு தண்டனையும். நீங்கள் தயவுசெய்து ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸை போடுங்க, அதை வச்சு நாங்கள் ஒரு வழக்கு போடுறோன்னு சொல்லும்போது லோக்கல் போலீஸ் ஒரு வழக்கு போட்டால் தானே ஆதாரமாக வச்சு வர முடியும். அது போடலை இவங்க. இப்போ இடி கை கட்டப்பட்டுருந்துச்சு. இப்போ என்னாச்சு, இந்த எஃப்ஐஆர் போட்டோன்னா இடி இப்போ உள்ளே வந்துடும். திருப்பியும் ஒரு இது எதிர்பார்க்கலாம். நீங்கள் நெஞ்சு வலி, ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்கும். ஒரு தொண்டனாவது என் தலைவன் செந்தில் பாலாஜி அப்பழுக்கற்றவர் அப்படின்னு சொல்லுங்க. ஒருத்தர் சொல்ல மாட்டாங்க. அவங்க அத்தனை பேருக்குமே தெரியும் அவர் எப்படிப்பட்டவர், என்னென்ன வாங்கியிருக்காரு, ஒருத்தரோட கேரக்டர்னு வாங்கல எப்படி இருக்குன்னு. பணம் வாங்குறது மட்டும் இல்லை, அவரோட ஆட்டிடியூடே எப்படின்னா பணம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டேன்ற டைப். அவர் விஜய் அவர்கள் தமிழக முதல்வர் என்ற முறையில் நாம் எவ்வளோ மதிக்கிறோமோ அதே மாதிரி இந்திய பிரதமர் என்ற முறையில் அவர் மோடி அவர்களை மதிக்கணும். ரெசிப்ரோகேட்டாக போயிட்டு இருக்கணும். என்னை மட்டும் திட்டினா நீங்கள் இன்னொரு ஸ்டாலின் ஆயிடுவீங்க. கல்வியில் என்றைக்குமே தமிழ்நாடு டாப்பில் இருக்கும். ஆனால் தமிழ்நாடு தான் நீட்டை பார்த்து பயப்படுதுன்னு ஒரு பிம்பத்தை கொண்டாடுறாங்க. ஏன்னு கேட்டால் தமிழகத்தில் தான் உங்களுக்கு ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜும் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜும் அதிகம். அவரோட வியாபாரம் இங்கே அதிகமாக இருக்குது. அந்த வியாபாரம் நடத்த முடியாமல் போனதுக்கு நீட் ஒரு காரணம். ஆசிரியர்கள் பயிற்சி ஒன்று இருக்குது, டெட்டுன்னு ஒன்று இருக்குது, டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு. அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் பிஏ படிச்சிட்டேன், பிஎட்டும் முடிச்சுட்டேன், எனக்கு எதுக்கு டீச்சர்ஸ் ட்ரைனிங் டெஸ்ட்டு டெட்டு கேட்க முடியாதா? அப்போ உலகம் ஃபுல்லாக எல்லாத்துக்குமே இருக்குது, ஏன் இதை மட்டும் எதுக்குறாங்க? அதை புரிஞ்சுங்க நீங்கள் என்ன காரணம்னு. இந்த +2 ரொம்ப மோசமாக இருக்குடா, நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. மெரினா பீச்சுக்கு போயிடலாவா, உட்காந்துடலாம். +2 வேணான்னு சொல்கிறாங்க வச்சுங்க, என்ன பண்ணுவீங்க? ஜோக் இல்லைங்க, சீரியஸா உட்காந்துடுறாங்க. 10 லட்சம் பேர் உட்காந்துடுறாங்க. +2 வேண்டாம், 10th முடிச்சோன்னு நேராக எங்கள் காலேஜுக்கு போயிடுறேன்னு சொன்னால் பண்ணுவீங்க? போராட்டத்தில் ஒரு பங்கு தான் கத்தியில் கொடுத்துருன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு அவங்க வன்முறையாளர்கள் மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா அது வந்த விதமே தப்பாக இருக்குது. சிஜேபி உருவான விதமே அது எதுக்காக ஆரம்பிச்சது, எங்கே போய் முடிஞ்சதுன்னு பார்த்தா வேற மாதிரி இருக்குது. வாட்சங்க இருக்கிற வரைக்கும் வேற மாதிரி இருந்தது, அவர் போனதுக்கப்புறம் வேற மாதிரி போச்சு. இப்போ மாணவர்களே இல்லை, வேற ஒரு ஆள்லாம் வந்திருக்காங்க உள்ள. செந்தில் பாலாஜி நேற்றுக்காக ஈவினிங் போய் மென்ஷன் பண்ணி நேற்றுக்காக வாங்கிட்டு வந்துட்டாருங்க முன்ஜாமீனை. அப்போ அவ்வளோ திறமையாக வக்கீல் இருக்காங்களே நாட்டில், அவங்கள கூப்பிட்டு விஜய் கூப்பிடலாம்ல, கபில் சிபலையை கூப்பிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க, எங்களுக்கு கர்நாடகா தண்ணி தந்து வரல அப்படின்னு கேட்கலாம்ல. கேட்க மாட்டார், ஏன்னா காங்கிரஸ் கூட இருக்குல்ல. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் வழக்கறிஞர் பிரிவின் மாநில தலைவரான குமரகுரு சார் அவர்கள் தான். சார் வணக்கம். சார் வணக்கம். சரி, இப்போது செந்தில் பாலாஜி மேலே எத்தனை கேஸ் தான் சார் இருக்குது? எப்போ பார்த்தாலும் கோர்ட்டுக்கு போகிறாரு, ஜாமீன் வாங்குறாரு. என்னென்ன கேஸில் இந்த மாதிரி முன்ஜாமீன் வாங்குறாரு, எந்தெந்த மாதிரி கேஸில் முன்ஜாமீன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க? நீங்கள் சொல்கிறத பார்த்தா போகிற பக்கத்தில் ஒரு பெரிய டேப்லெட் காலம் போட்டு தான் எங்களுக்கே புரியும். அவ்வளோ பண்ணியிருக்காரு, அவர் நல்லது பண்ணியிருக்கேன், அவ்வளோ, அதனால தான் இவ்வளோ வருது. இப்போது முதல்ல சொன்னது வேலை வாங்கி தருவதாக சொன்ன ஊழல், முதல்ல அந்த பீரியடில் 2018-19 போட்டது. அது 3 வழக்கு. அந்த வழக்கு அது தொடர்பாக அது ஃபைல் பண்ணோன்னே இடி அதை வந்து ப்ரெடிகேட் அஃபென்ஸாக வச்சு இடி வந்து ஆரம்பித்தாங்க. அவர் எப்படிலாம் வந்து கதறினார், நெஞ்சு வலி வந்தவர் எப்படிலாம் இருந்தாருன்னு நம்மலாம் பார்த்தோம் எப்படி பண்ணாருன்னு. அதுக்கப்புறம் அவர் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு 1 வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் இனிமேல் மந்திரியே இருந்து 9-10 மாதம் மந்திரியாக இருந்து அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் எல்லாரும் சொல்லி சுப்ரீம் கோர்ட்டெல்லாம் இனிமேலும் நீ மந்திரியாக இருந்தால் உனக்கு பெயில் கிடைக்காதுன்ற மாதிரி சூழ்நிலை வந்தோடனே அவர் என்ன பண்ணிட்டு ரிசைன் பண்ணிட்டு மந்திரி இல்லாமல் எம்எல்ஏ இருந்தார். கேட்டால் எம்எல்ஏவாக இருக்கிறதுனால நம்ம ஜாமீனில் விடுங்கினார். கோர்ட்டு விட்டுருச்சு. வெளில வந்தோடனே மந்திரி ஆனார். அதுக்கு ஒரு கண்டனம் தெரிவித்து, ஒன்று மந்திரியாக இருந்தால் உள்ளே இரு, எம்எல்ஏவாக இருந்தால் வெளில இருன்னு சொன்னால் எம்எல்ஏ வெளில இருக்குன்னு சொல்லி வெளில இல்லை. கடந்து வந்த பாதை மக்கள் திரும்பணும், எவ்வளோ மோசமான ஒரு பின்னணி கொண்டவர் ஒருத்தர்னு. அது வந்து வெளியில் வந்த அடுத்த நாள் யாராவது மந்திரி கொடுத்தா கூட என்ன சொல்லுவாங்க, இல்லைங்க இப்போ தான் சுப்ரீம் கோர்ட் கண்டனத்தோடு வெளில வந்திருக்கேன், என் வாழ்க்கை நல்லா இருந்தே போதும், எதுக்கு இந்த மந்திரிலாம் அடுத்தது உடனே மந்திரி, அதை வச்சு நம்ம அடுத்தது என்ன பண்ண முடியும்னு அந்த எண்ணத்துக்கு தான் இப்போ கிடச்சிட்டு இருக்கு ஒவ்வொரு தண்டனையும். அது முடிஞ்சு இப்போ வெளியில் அதில் பெயில் வெளில வந்து அமைதியாக வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த கட்சி மாறுவதற்கு பேரம் மாற்றி ஓட்டளிக்கிறதுக்கு பேரம்னு சொல்லி இளையராஜான்னு ஒரு எம்எல்ஏ கொடுத்த புகாரில் நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணாங்க.
அதில் இவர் தான் மெயின் கிங் பின் சொல்லி இவரையும் தம்பியையும் தேடிட்டு இருந்தாங்க. அதில் ஜாமீன் கிடைச்சிது. ஜாமீன் வந்து டெய்லி திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷனில் சைன் பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து முழுக்க முழுக்க இந்த கட்சி தாவலுக்காக கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிற ஒரு 35 கோடி கொடுக்கப்பட்டதாக சொல்லுகிற படத்தில் இவர் கான்ஸ்பிரசியில் இவர் ஒரு குற்றம் ஒரு சதியில் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தேடுறாங்க. அது இன்னொரு கேஸு. இது இல்லாமல் நேற்று வந்த வழக்குன்றது டாஸ்மாக் கேஸில் இடி ரைடு பண்ணும்போது அந்த விசாகன் எம்டி இல்லாமல் அவங்க பேர் அந்த அதில் என்னென்னலாம் வாட்ஸ்அப் சேட்டு என்னென்னலாம் இருந்தது, எவ்வளோ ரூபாய் பறிமுதல், 10 ரூபா பாட்டிலுக்கு, கரூர் கேங், இதெல்லாம் எடுத்து அப்போ கொடுத்த திமுக வந்து ஒன்றுமே பண்ணாமல் அவர் கிடப்பில் போடப்பட்ட வழக்கை விஜய் ஆட்சியவர்கள் வந்த உடனே அதை தூசி தட்டி எடுத்து அதில் எஃப்ஐஆர் போட்டாங்க. அதில் எஃப்ஐஆர் போட்டோன்னே அதில் வந்து எனக்கு முன்ஜாமீன் கொடுங்க அப்படின்னு நேற்று போனாங்க. இங்கே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. மேலே சுப்ரீம் கோர்ட்டில் எடுத்து கண்டிஷனலாக ஒரு 20 நாளைக்கு மட்டும் அவர் அரெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெயில் கொடுத்துருக்காங்க. ஆன்சிபேட்டரி பெயில். இப்போ அதில் இருக்கார். இப்போ இது இன்னொரு வழக்கு. இப்போ இந்த வழக்கை வச்சு இன்னொரு இடி வழக்கு வரும். இது அது வேற வழக்கு. அது வேலை வாங்கி தருவதாக. இப்போ இதில் சம்பாரிச்ச பணம் இருக்குல்ல டாஸ்மாகில், அந்த பணத்தை அதுதானே இடி கேட்டுச்சு. நீங்கள் தயவுசெய்து ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸை போடுங்க, அதை வச்சு நாங்கள் ஒரு வழக்கை போடுறோன்னு சொல்லும்போது லோக்கல் போலீஸ் ஒரு வழக்கு போட்டால் தானே ஆதாரம் வச்சு வர முடியும். அது போடலை இவங்க. இப்போ இடி கை கட்டப்பட்டுருந்துச்சு. இப்போ என்னாச்சு, இந்த எஃப்ஐஆர் போட்டோன்னா இடி இப்போ உள்ளே வந்துடும். திருப்பியும் ஒரு இது எதிர்பார்க்கலாம். நீங்கள் நெஞ்சு வலி ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்கும். ஆனால் அவரோட வக்கீலுங்க நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. அதனால் நமக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான். ஆனால் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது என்னது மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லைன்ற மாதிரி டைலாக்லாம் பேசுகிறாரே சார். அவர் பேசுகிற டைலாக்கை நீங்கள் உண்மையான திமுக தொண்டன் ஒருத்தர் போய் கேட்டு பாருங்க. ஒரு தொண்டனாவது என் தலைவன் செந்தில் பாலாஜி அப்பழுக்கற்றவர் அப்படின்னு சொல்லுங்கள். ஒருத்தர் சொல்ல மாட்டாங்க. அவங்க அத்தனை பேருக்குமே தெரியும் அவர் எப்படிப்பட்டவர், என்னென்ன வாங்கியிருக்காரு, ஒருத்தரோட கேரக்டர்னு வாங்கல எப்படி இருக்கணும்னு. பணம் வாங்குறது மட்டும் இல்லை, அவரோட ஆட்டிடியூடே எப்படின்னா பணம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டேன்ற டைப் அவர். அது எல்லாருக்கும் அரசியல் இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும். ஓகே சார். அடுத்து அந்த மார்க்கண்டேயன் அவர்கள் விஜய் அவர்களை வந்து இந்த மாதிரி எலும்பு உடைச்சிருவேன் அந்த மாதிரி சொன்ன விஷயத்தில் இப்போ அவருடைய நிலைமை என்னவா இருக்குது சார்? இப்போ இன்னும் ஜெயிலில் இருக்காரு, அவ்வளோதான். கைது பண்ணியிருக்காங்க. ஏதாவது தண்டனை கொடுக்கப்படுமா? இல்லை, அது இனிமேல் தான் இன்வெஸ்டிகேஷனாக முடிஞ்சு எல்லாம் வரும். பட் அந்த மாதிரி சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவரை அடிச்சிடும் வச்சுன்னு சொல்கிற கைது பண்ணுறது நான் வரவேற்கிறோம். பட் விஜய் அவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, அதே யார்ஸ்டிக்கை அதே அளவுகோலை எல்லாத்துக்கும் வைக்கணும். மோடி அவர்களை வந்து பியூஷ் மனுஷன் ஒருத்தர் வந்து மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் கண்டபடி பேசுகிறான். அதுக்கு நாங்கள் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். தமிழ்நாடு முழுக்க 7-8 டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துருக்கோம். ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. கோர்ட்டுக்கு போனால் தான் ஆக்ஷன் எடுக்கணும். விஜய் அவர்கள் தமிழக முதல்வர் என்ற முறையில் நாம் எவ்வளோ மதிக்கிறோமோ அதே மாதிரி இந்திய பிரதமர் என்ற முறையில் அவர் மோடி அவர்களை மதிக்கணும். ரெசிப்ரோகேட்டாக போயிட்டு இருக்கணும். என்னை மட்டும் திட்டினா நீங்கள் இன்னொரு ஸ்டாலின் ஆகிடுவீங்க. என் மேலே கை வச்சா மட்டும் இரவு எகிரி குச்சி போய் 100 பேர் அரெஸ்ட் பண்ணுங்கன்றதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்டாலின் என்ன வித்தியாசம்? அதே தானே பண்ண போகிறீங்க. நீங்கள் என்ன சொல்லணும்னா, ஒரு என்னை மட்டும் அரெஸ்ட் பண்ணாதீங்க, என் பேரை மட்டும் சொன்னால் அரெஸ்ட் பண்ணாதீங்க, திரௌபதி முர்மு அவர்களை சொன்னாலும் அரெஸ்ட் பண்ணுங்கள், இன்னொரு ஸ்டேட்டோட சிஎம் சொன்னாலும் அரெஸ்ட் பண்ணுங்கள், அவ்வளவே யாரை தரக்கூட திட்டினாலும் அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லி பாருங்க, அடங்கிடுவாங்க. இப்போ என்ன அர்த்தம்? என்ன திட்டாத, என்ன திட்டினா உன்னை உள்ள தள்ளுருவேன், நீ அவரை எவ்வளோனா திட்டிக்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பியூஷ் மனுஷை பார்த்து நிறைய பேர் என்ன பண்ணுவானுங்க. இப்போ நிறைய பேர் இப்போ அண்டர் கிரவுண்டில் இருந்தானுங்களா 5 வருஷமா, அவனுங்களாம் வெளில வருவானுங்க. ஒன்றா வந்துட்டு இருக்கவே இருக்குது. எது வேணாலும் உடனே மோடி அரசே பாசிச அரசேன்னு போகும்போது விஜய் அதை என்கரேஜ் பண்ணாருன்னா ஸ்டாலின் காலம் நடந்த கெதி தான் அவருக்கு நடக்கும்ன்றதை புரிஞ்சுக்கணும். ஓகே சார். பட் இருந்தாலுமே நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நீட் எக்ஸாமில் வந்து இந்த இயக்குநர்கள்லாம் எல்லாம் வெளியே வந்து இந்த மாதிரி நீட்டை பேன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு குரல் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்களே. இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் சார் பாஜகவை தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளுமே நீட்டு வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு என்ன காரணம் சார் அதுக்கு? தமிழ்நாடு எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே தமிழ்நாடு வந்து மிகச்சிறந்த மாநிலம் கல்வியில். பெரிய பெரிய ஆளுங்களோட கல்விக்குன்னா தமிழ்நாடு தான் வருவாங்க. நான் படித்த கிறிஸ்டின் காலேஜிலலாம் வந்து வேர்ல்டெல்லாம் எல்லாம் கிளம்பி வந்திருக்காங்க. ஏன்னா அவ்வளோ ஃபேமஸ். அண்ணா யூனிவர்சிட்டியும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியும் உலக பிரசித்தி பெற்றவங்க. கல்வியில் என்றைக்குமே தமிழ்நாடு டாப்பில் இருக்கும். ஆனால் தமிழ்நாடு தான் நீட்டை பார்த்து பயப்படுதுன்னு ஒரு பிம்பத்தை கொண்டாடுறானுங்க. ஏன்னு கேட்டால் தமிழகத்தில் தான் உங்களுக்கு ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜும் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜும் அதிகம். இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு தான் அதிகம். அவரோட வியாபாரம் இங்கே அதிகமாக இருக்குது. அந்த வியாபாரம் நடத்த முடியாமல் போனதுக்கு நீட் ஒரு காரணம். இன்னொன்று, நீட் வந்து 100% பியூர் பர்ஃபெக்ட் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. எந்த கவர்மெண்ட்டுமே எந்த ஸ்கீமுமே 100% பியூர் சொல்லவே முடியாது. ஒரு குறைகள் இருக்கும். ஆனால் அந்த சிஸ்டத்துக்கும் இதுக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா அதுக்கு இது எவ்வளோ மேல் நல்லா இருக்குது, படிக்காத ஏழை மாணவர்கள் கூட கிடைக்குது அப்படின்னு ஒரு ஸ்கீம் சொன்னால்
அப்போ அதுக்கு முன்னாடி யாரும் டாக்டர் இல்லையான்னு சில அறிவுஜீவிகள் வந்தாங்க. டிவியில் கூட பார்த்தேன், நேற்று கூட பார்த்தேன். ஒருத்தர் சொல்கிறாரு, அப்போது நீட்டுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் எம்எம்சியில் எல்லாம் டாக்டர் இல்லையா, ஸ்டாலின் இதில் நம்ம ஸ்டாண்டில் இல்லையான்னு கேட்டார். இவங்கெல்லாம் தான் கிருமிகள் மாதிரி. இவங்கெல்லாம் எப்படின்னா, இதை கேட்குறவங்க இருக்காங்க பாருங்க, சில இந்த டிஎம்கே மைண்டு, அந்த லெஃப்டிஸ்ட் இருப்பாங்க பாருங்க, சூப்பராக சொல்கிறாரு அவர் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி முட்டாளுகளுக்கெல்லாம் என்ன சொல்லணும்னா, பேசுகிறவங்கள சொல்ல, கேட்டுக்கிற முட்டாளுங்க இருக்காங்க பாருங்க, சூப்பராக இருக்கு அவர் சொல்கிறதுன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நேற்று வரைக்கும் நம்ம தூர்தர்ஷன் தான் பார்த்துட்டு இருந்தோம், இன்றைக்கி எதை பார்க்குறோம்? தூர்தர்ஷனே சூப்பராக இருந்துப்பான்னு சொல்கிறது இல்லை, அன்னன்னைக்கு வளர்ச்சி வருது. இன்னொன்று, அன்னைக்கு இருந்த மெடிக்கல் காலேஜ் கிடையாது, இன்றைக்கி அதிகம். அந்த நான் சொல்கிற அந்த பத்திரிகையாளர் சொல்லும் போது தமிழ்நாட்டில் மொத்தம் எனக்கு தெரிஞ்சு 4 மெடிக்கல் காலேஜ். நான் காலேஜ் படிக்கும்போது எம்எம்சி, கேஎம்சி, அந்த கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், அப்புறம் இன்னொரு மெடிக்கல் 4 இருந்தது. அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. முதல்ல கொண்டு வந்து ராமச்சந்திரா, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, இப்படி தான் வந்தது. அப்போ யார் வருவாங்க? இவங்கன்றது தான் வருவாங்க. எம்எம்சிலையும் ஸ்டான்லிலையும் படிக்கிறவங்க கண்டிப்பாக அறிவாளி தான் இருக்க முடியும். ஏன்னா அது கவர்மெண்ட் நல்ல இந்த நோக்கத்துக்கு ஆரம்பிச்சது. எப்போ நீங்கள் ப்ரைவேட்டில் கொடுத்தீங்களோ, ப்ரைவேட்டில் முதல்ல 5 லட்சம், 10 லட்சம், அப்புறம் 1 கோடின்னு கேட்டாங்க. 700 மார்க் வாங்கினவங்க 1 கோடி வாங்கினாங்க. அதை நிறுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து நேற்று சொல்கிறாரு. அன்புமணி அவர்கள் சொன்னது கூட வருத்தம் தான். என்ன சொல்கிறாங்கன்னா, 510 மார்க் வாங்கினவங்களுக்கு கிடைக்கல, 190 மார்க் வாங்கினவங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்றாங்க. அதில் கிளியராக பார்த்தீங்கன்னா 590 மார்க் வாங்குறவங்களுக்கு கவர்மெண்ட் சீட்டு கிடைக்குதுன்னா மாதம் வருஷத்துக்கு 25,000. அதே ப்ரைவேட் காலேஜுக்கு போனீங்கன்னா, கவர்மெண்ட் கோட்டாவில் போனீங்கன்னா 5 லட்ச ரூபா மாதம் வருஷத்துக்கு. அதே ப்ரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டா போனீங்கன்னா 27 லட்ச ரூபா, 26 லட்ச ரூபா, 25 லட்ச ரூபா மாறி மாறி வரும். இதை செலக்ட் பண்ணுறது யாருன்னா நம்ம தான், பசங்க தான். யாருக்கெல்லாம் இந்த 10,000 20,000 ரூபாய் சீட்டு கிடைக்கலையோ, தமிழ்நாடு முழுக்க எங்கெங்கெல்லாம் யாருக்கெல்லாம் 25,000 ரூபாய் சீட்டு கிடைக்கலையோ, அப்போ என்ன அர்த்தம்? ஒரு மெடிக்கல் காலேஜும் கவர்மெண்ட் நடத்துகிற மெடிக்கல் காலேஜில் மட்டும்தான் 25,000 ரூபாய். அப்போது இதை கொண்டு வந்து மோடி 11 மாவட்டத்துக்கு ஒரு மாவட்டத்துக்கு ஒன்று கொடுத்தாரு. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட் பார்த்தா 38க்கு 38 வந்தால் கூட சரி, எத்தனை வந்தாலும் எவ்வளோ சீட்டு வரும்? கம்மியான சீட்டு. இது மட்டும்தான் 25,000. அப்புறம் நீங்கள் எங்கே போகிறீங்க? ப்ரைவேட் காலேஜ் போகிறீங்க. ப்ரைவேட்டில் போகும்போது என்ன சொல்கிறீங்கன்னா, ப்ரைவேட்டில் கவர்மெண்ட் கோட்டா இருக்குல்ல 50%, அதுக்கு 5 லட்ச ரூபா தான் சீட்டு. இதை மார்க் வாங்காதவன் தான் இங்கே போகிறான். இதை மார்க் வாங்கினா அங்கே போயிருப்பான், இங்கே வந்துடுறான். அவன் 5 லட்சம் கட்ட முடியலையா? சரி, ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த 25,000 கட்ட முடியாத மாணவர் இருக்காங்கல்ல, வருஷத்துக்கு 20,000 கட்ட முடியாத மாணவர்கள், கவர்மெண்ட்டும் ஹெல்ப் பண்ணல, அந்த சீட்டு என்ன ஆகும்? அந்த சீட்டு வேஸ்ட்டாக தானே போவோம், வேற ஒருத்தர் கிடைக்கும். நான் உடனே 25,000 சீட்டு 590 மார்க் எடுத்தவருக்கே கிடைக்கல நீட்டில் அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க, அப்படி கிடைக்கலைங்க, ஃபீஸ் கட்ட முடியலைங்க அப்படின்னு இருக்கும். ஃபீஸ் கட்டலாம் யாராலும் படிக்க முடியாது. 5 லட்ச ரூபா ஃபீஸ் கேட்குறவர் இவரே சொல்கிறாரு, எனக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா வேணும், இந்த கோட்டாவில் கிடைச்சதுன்னா கிடைக்குது, கம்ப்யூட்டர் அலாட்டட் சீட்ஸ் தான். நீங்கள் பார்க்குறீங்க 5 லட்சம் என்னால் முடியாதுன்னா விட்டுருவார். அதே 27 லட்சம் ரூபாய்க்கு மேனேஜ்மெண்ட்லேயும் உங்களுக்கு வந்திருக்கும், சீட் அலாட்மெண்ட்டில் உங்களுக்கு 27 லட்சம் வந்திருக்கும். நீங்கள் அது வேணாங்க, எனக்கு நான் இதுக்கு போயிடுறேன், பிஎஸ்சிக்கு போயிடுறேன். இதே தான் முன்னாடி இருந்தது. இதுவாது நமக்கு தெரியாது கடைசி வரைக்கும். முதல்ல +2 போகும்போதே, அப்பா எனக்கு டாக்டர்ப்பா பார்த்துங்கப்பா அப்படின்வான். 60 மார்க் எடுக்கணும், அவ்வளோதான். 60 to 100 எவ்வளோ எடுத்தாலும் உங்களுக்கு வந்து சீட்டு கன்ஃபார்ம். அது ஏன் இப்போ எல்லாரும் போராடுறாங்கன்னா, மிகப்பெரிய டாக்டர்ஸ் தனக்கு அப்புறம் தனக்கு பையன் வந்து டாக்டர் ஆகணும்னு சொல்லி பல கோடியில் மருத்துவமனை கட்டி, எனக்கு அப்புறம் என் பையன் தான் டாக்டர் நினச்சிருந்தாங்க பாருங்க, அவங்க இதில் வந்து மண்ணு வந்துருச்சு. ஏன்னா நீ படித்தாதான் டாக்டர் ஆக முடியும், 60 மார்க் எடுத்தால் தான் நீ வந்து எலிஜிபிள் ஆகி, எப்படி அப்படி இருந்ததோ இப்போ 140 150 எடுத்தால் தான், நீட் எடுத்தால் தான் நீ பாஸ் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லிட்டாங்க. இது எல்லாம் சேர்ந்து இவங்களுக்கு என்னென்னா, நீட்டு தமிழ்நாட்டில் இருந்தால் நமக்கு பிரச்சனை. எப்பப்பெல்லாம் அந்த போராட்டங்கள் வருதோ அப்போல்லாம் அந்த ப்ரைவேட் ஃபினான்ஸ்லேருந்து கம்பெனிலேருந்து அவங்களுக்கு ஆதரவு வரும். அப்போ அவங்க நல்லா நிறைய போராடுவாங்க. அதனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீட் வந்து அதிகமாக வெறுப்பு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நீட்டு வந்து வேணாம் அப்படின்னு நீட் ஒரு 2 வாதம் இருக்குங்க. நீட் வந்து தேர்வு ஏற்கனவே +2 மார்க் இருக்குது, இது இருக்குது, இது ஒன்று, இது ஒரு வாதம். ரெண்டாவது, நீட்டை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க, மக்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. 2 வாதம் தான் வைக்கிறாங்க. முதல் வாதம் வச்சு பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே என்ட்ரன்ஸ் இருக்குது. இன்றைக்கி எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கே இதுக்கு லா காலேஜுக்கே பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு பதில் நாங்கள் ஒரு இது எக்ஸாம் எழுதணும், காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினா தான் என்ரோல் பண்ணது நிற்கும் பார் கவுன்சிலில். அந்த தேர்வு எங்களுக்கு இருக்குது. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா லா காலேஜ் சேர்றாங்க பாருங்க, +2 முடிச்சுட்டு அவங்களுக்கு கிளாட்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, காமன் லா என்ட்ரன்ஸ் இது அட்மிஷன் டெஸ்ட்னு. கிளாட் எழுதினா தான் இன்றைக்கும் பல காலேஜில் சீட்டு உண்டு.
இது நேஷனல் காலேஜ் இருக்கிற லா காலேஜ், நேஷனல் லா காலேஜ் இருக்கிற இந்தியா முழுக்க இருக்குது. அங்கே எல்லாமே கிளாட் மார்க் இருந்தால் உள்ளே சேர முடியும். தமிழ்நாட்டில் இங்கே மெட்ராஸ் விஐடி இருக்குது, நம்ம வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அங்கே போனீங்கன்னாலும் கிளாட் இருந்தால் எடுத்தோன்னே கிளாட்டில் எவ்வளோ மார்க்குன்னு கேட்பாங்க. அப்போது நான் என்ன இப்போ அவரை போய் கேட்டுட்டு நான் தான் +2 மார்க் எடுத்துட்டேன்ல எது கிளாட்டை கேட்குறேன் அப்படி கேட்க முடியாது. ஜேஇ இருக்குது, எல்லாத்துக்கும் வந்து ஆசிரியர்கள் பயிற்சி இருக்குது, ஒன்று இருக்குது, டெட்டுன்னு ஒன்று இருக்குது, டீச்சர்ஸ் எலிஜிபிள் டெஸ்ட்டுன்னு. அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் பிஏ படிச்சிட்டேன், பிஎட்டும் முடிச்சிட்டேன், எனக்கு எதுக்கு டீச்சர்ஸ் ட்ரைனிங் டெஸ்ட்டு டெட்டு கேட்க முடியாதா? அப்போ உலகம் ஃபுல்லாக எல்லாத்துக்குமே இருக்குது, ஏன் இதை மட்டும் எதுக்குறாங்க? அதை புரிஞ்சுங்க நீங்கள் என்ன காரணம்னு. ரெண்டாவது தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க பசங்க. 10th எதுனா ப்ளஸ் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஒருத்தர் 8th பாஸ் பண்ணல தற்கொலை பண்ணிக்கிறான், +2ல தற்கொலை பண்ணிக்கிறான், மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து 4 பேப்பர் அரியர்ஸ் இருக்குன்னு தற்கொலை பண்ணிக்கிறான். தற்கொலை பண்ணிக்கிற பசங்களை நம்ம தட்டி கொடுக்காம அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இந்த பாருப்பா ஒன்றும் இல்லை, நீட்டு கிடைக்கல, வாழ்க்கை எவ்வளோ இருக்குது அப்படின்றாங்க. ஏன் இந்த விதி இப்படி எல்லாரும் பயமுறுத்துறாங்க? இந்த அரசியல்வாதிலாம் சேர்ந்து பயமுறுத்துறதுல மக்கள் நினைக்கிறாங்கன்னா பசங்களை நீட்டு படி, நீட்டு தான் 6வதுலேருந்து காதில் விழுந்துட்டே இருக்கு. அந்த பையனுக்கு நீட்டுனாலே பேய் பூதம் பிசாசு நீட்டு எல்லாம் ஒன்றா அப்படி பார்க்குறான். அவன் அந்த பயத்தை என்ன பண்ணுறான்னா டக்குன்னு தற்கொலை பண்ணிக்கிறான். நீட்டு ஒரு எக்ஸாம் தான்மா, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இஷ்டமாக இருந்தால் முடிச்சா முடி, இல்லை வேற போய்க்க சொல்கிறோம்ல. இப்போ 10th ஃபெயில் ஆயிடுறாங்க, எத்தனை பேர் வீட்டில் 10th ஃபெயில் ஆயிடுறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்களா? அடுத்த வேலைக்கு போயிடுறாங்களே. 10th முடிச்சோன்னா நீ வேணா நீ பாலிடெக்னிக் போயிடு அப்படின்ற அது மாதிரி மடை மாட்டி நம்ம தான் விடணும், அப்பா அம்மா தான் விடணும். தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போகக்கூடாதுன்றது நம்ம பசங்களை அறிவுறுத்தணும். தவிர நீட்னால தற்கொலை பண்ணிப்பாங்க, ஆனால் நீட் எடுத்துரு, நாளைக்கு என்ன பண்ணுவாங்க பார்த்துட்டே இருப்பாங்க பசங்கள்லாம் சேர்ந்து. இது வந்து பிரைவேட் இன்ஸ்டியூட் பண்ணுறது. நாளைக்கு மக்கள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிடுறாங்க, மாணவர்கள்லாம் முடிவு பண்ணிடுறாங்க. இந்த +2 ரொம்ப மோசமாக இருக்குடா, நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுது, மெரினா பீச்சுக்கு போயிடலாவா, உட்காந்துடலாம், +2 வேணான்னு சொல்கிறாங்க வச்சுங்க, என்ன பண்ணுவீங்க? ஜோக் இல்லைங்க, சீரியஸா உட்காந்துடுறாங்க, 10 லட்சம் பேர் உட்காந்துடுறாங்க, +2 வேண்டாம், 10th முடிச்சோன்னு நேராக எங்கள் காலேஜுக்கு போயிடுறேன்னு சொன்னால் பண்ணுவீங்க? அப்போ என்ன பண்ணுவீங்க? விட்டுருவீங்களா? அப்போ சரி அதையும் விட்டுறீங்க, 10th வேணான்றாங்க, நாங்கள் ஸ்கூலுக்கே போக மாட்டாங்கன்றாங்க, என்ன பண்ணுவீங்க? சில விஷயத்தில் கடுமையாக இதுதான் வாழ்க்கை, இதை நடத்தினா தான் உண்டு அப்படின்னு சொல்லுங்க, போய் தானே ஆகணும். ஃபாரின் போகிறவங்க கரெக்டாக டோஃபில் எழுதலை, ஐஎல்ஸ் எழுதலை, ஐஎல்ஸ் எழுதுறாங்கல்ல, எவன் எப்படினாலும் சரி உழுந்து வந்து படிச்சு போகிறாங்கல்ல. உங்கள் கோல் அங்கே போகணுன்னு இருக்கும்போது படிக்கிறீங்கல்ல, டாக்டர் ஆகணும்னா படிங்கன்னு சொல்கிறோம். முறைகேடுகள் இருந்தால் கொண்டு வாங்க, களையப்படணும், அதை நான் என்கரேஜ் பண்ண சொல்லலை. ஆனால் அதுவே காரணமாக இந்த நீட்டை அழிச்சிடக்கூடாதுன்ற. 1 கோடி கையில் இருந்தால் 2 கோடி கையில் இருந்தால் என் பையன் டாக்டர் அப்படிங்கிறது இல்லை. மிகப்பெரிய பல காலேஜ் வச்சுருந்தவங்க அதிபர்களே, பெரிய பெரிய காலேஜ் அதிபர்களே பேரனையும் பேத்தி சேர்க்க முடியாமல் போயிடுச்சு நீட்னால. அந்த கோவம் இங்கே தெரியுது. கரெக்டாக சார். இருந்தாலுமே சிடிஆர் நிர்மல்குமார் சொல்கிறது நீட்டு இல்லையா, பிளம்பர் ஆகுங்க, கார்பெண்டர் ஆகுங்க, அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறது கரெக்டாக சார்? கரெக்ட், நான் சொல்கிறேங்க, நீட்டே வாழ்க்கை கிடையாதுங்க. நீட் இல்லைன்னா அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும்? நீட் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா +2 இது ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்துப்பீங்க, பிஎஸ்சி போங்க, மைக்ரோபயாலஜி போங்க, எவ்வளோ இருக்குது. நீட்டு தான் வாழ்க்கைன்றது கிடையாது. அதுலேயும் 3 அட்டெம்ப்ட் இருக்குது, அட்டம் பண்ணுங்க. ஆனால் அது இல்லை, பியர் ப்ரெஷர்னு வாங்கல, சுற்றி இருக்கவங்களாம் சேர்ந்து கொடுக்குற ப்ரெஷர் தான் பசங்க தற்கொலைக்கு தூண்டுறது. ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ இந்த சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ப்ரொட்டஸ்ட் அடுத்த கட்டமாக வந்து இப்போது எல்லாத்து மேலே கேஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணோம், அது வரைக்கும் நாங்கள் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுக்கும் அரசு அடிபணியுமா என்ன? இல்லை, இது சட்டம், இதுக்கெல்லாம் அங்கே அரசாங்கம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு போலீஸ்காரர் ஒருத்தர் அடிக்கிறான், பையன் அடிக்கிறான், முகத்தை தெரியுது, முகம் நல்லா ஓப்பனாக தெரியுது, இந்த பையன் யாருன்னு தெரியுது, அரெஸ்ட் பண்ண விட்டுருப்பீங்க? நீங்கள் கேட்டதுக்கு வந்து போராட்டக்காரங்க மேலே கேஸ் போகக்கூடாது, அது ரத்து பண்ணுவாங்க. போராட்டக்காரர்களுக்கு போராடுறது தப்புன்னா அது ரத்து பண்ணிக்கலாம். வன்முறை எப்படி ரத்து பண்ணுவீங்க? நாங்கள் கூட ரோட்டில் போராடுறோம், எல்லாரும் மேலேயும் போடுறாங்க, 144 போடுவாங்க, சில நேரத்தில் 75 போடுவாங்க, ஏதாவது போடுவாங்க. அதை நாங்கள் கேட்கல, ஏங்க நாங்கள் நல்ல காசு தானே ரோட்டுக்கு வந்தோன்னு சொன்னால் அது ரத்து பண்ணுவாங்க. நான் அந்த போராட்டத்துக்கு அப்புறம் ஒருத்தனை போகிற வரலாம் கத்தியில் குத்துன்னு வச்சுங்க, போராட்டத்தில் ஒரு பங்கு தான் கத்தியில் குத்துறதுன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு அவங்க வன்முறையாளர்கள் மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா அது வந்த விதமே தப்பாக இருக்குது. சிஜேபி உருவான விதமே அது எதுக்காக ஆரம்பிச்சது, எங்கே போய் முடிஞ்சதுன்னு பார்த்தா வேற மாதிரி இருக்குது. வாட்சங்க இருக்கிற வரைக்கும் வேற மாதிரி இருந்தது, அவர் போனதுக்கப்புறம் வேற மாதிரி போச்சு. இப்போ மாணவர்களே இல்லை, வேற ஒரு ஆள்லாம் வந்திருக்காங்க உள்ள, அது வெளில தெரியுது. இப்போ அவங்களுக்கு என்னங்க வேலை, நீட்டுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? அப்போ இது வந்து வேணும்னே ஏற்படுத்தப்பட்ட ஒரு வன்முறை. அது வன்முறைக்கு என்றைக்குமே தீர்வாகாது, அதுக்கு உண்டானவங்களை அனைவரும் கண்டிப்பாக தண்டிக்கப்படணும். ஓகே சார். இந்த விஷயத்தில் வந்து மோடி அவர்கள் ரொம்ப பாதிப்படைஞ்சிட்டாரு என்ன சார்? ஏன்னா அவர் செல்ஃபி எடுத்து வீடியோ போட்டலாம் நம்மளால் பார்த்துருக்கவே முடியாது. ஆனால் இந்த விஷயத்தில் இப்போ 2வது வீடியோ கூட போடுற அளவுக்கு போயிட்டாரு, அந்த அளவுக்கு பாதிப்பா என்ன? பாதிப்பு எப்படி சொல்கிறீங்க? அது என்ன பாதிப்பா? அது செல்ஃபி எடுத்து போட்டால் பாதிப்பா? அப்படியே இல்லை. நீங்கள்
ஒரு போராட்டம் நடத்துறீங்க, 13 வருஷமா நம்ம அப்படி அவர் பார்த்து அதுக்காக நீ 13 வருஷமா இல்லைன்றதுக்கு பூசாம பண்ணக்கூடாது. அப்படி இல்லை. என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க ராஜினாமா அப்படின்னு கேட்குறீங்க, இத்தனை பேர் சேர்ந்து போராடுறீங்க, வன்முறை போயிட்டே இருக்கு, அப்படி எதுக்கு நம்ம வந்து கடுமையா இருக்கணும்? சரி ராஜினாமா பண்ணிட்டு போட்டோம் அப்படிங்கிறது அவங்க சொல்றது ஏத்துக்கிறதா இல்லை. இது இப்படியே போச்சுன்னா மாணவர்களை திசை திருப்பி வேற யாராவது உள்ள வராங்க. அதே மாதிரி தான் அங்கே அக்ரிகல்ச்சரில் இதுவும் 3 சட்டங்களும் தெரியும் போது அவர் சொன்னார், வாழ்க்கையில் மிகப்பெரிய கருப்பு நாள் இது, நான் அதை எடுக்கிறது வருத்தப்பட்டு தான் எடுக்கிறேன். ஏன்னா போராட்டம் அப்படி போயிட்டு இருக்குது. ஆனால் மக்கள் இப்போ சொல்கிறாங்கல்ல, இப்போ நிறைய இடத்துல சொல்கிறாங்க, ஐயோ நல்ல சட்டங்க அது, இங்கே இருக்கிறவன் வந்து பஞ்சாப் இருக்கிறவனுக்கு அரிசி ஆர்டர் பண்ணி அங்கேருந்து இங்கே கொண்டாடலான்றது எப்போங்க கிடைக்கும், அதெல்லாம் இப்போ வராதுங்கன்றாங்க. இப்போ அனுபவிக்கிறாங்கல்ல. எதுவுமே மோடி பண்ணுறது எல்லாமே ஃபியூச்சருக்கு தான், இப்போதைக்கு இருக்காது, ஃபியூச்சருக்கு தான் இருக்கும். அதே மாதிரி எத்தனை நாளும் பார்த்தீங்க E20 பாருங்க, அதுவும் பிரச்சனை பண்ணுவாங்க. ஏன்னா பெட்ரோல் உரிமையாளர் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து இது நல்லது உள்ளே வரவே கூடாதுங்க, வந்த பிரச்சனை. அதை வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன்னு அவர் இருக்காரு. அதே மாதிரி விஜய் அரசாங்கம் அதே மாதிரி நல்லதை சீர்தூக்கி பார்த்து எது வேணுமோ அதை எடுத்துக்கணும். சர்வசிக்ஷா அபியான் எடுத்துக்கணும், நவோதயா பள்ளிகளை எடுத்துக்கணும், வேணுன்றவங்க படிங்க, வேணான்றவங்க விட்டுருங்க, கம்பல் பண்ணாதீங்கன்னு சொல்லணும். இதையெல்லாம் விஜய் அரசாங்கம் பண்ணணும். பண்ணாமல் அதே பழைய மாதிரியே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் திமுகவுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை, மக்கள் மறந்துடுவாங்க. ஓகே சார். பட் இருந்தாலும் இப்போ விஜய் கவர்மெண்ட் திடீர்னு விஜய் அவர்கள் வந்து கர்நாடகா போய் மேகதாது இஷ்யூ பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி போகிறது சரியான விஷயமா சார் அது? இல்லை, அது எல்லாமே தப்பு. நான் சொல்கிறது பேச்சுவார்த்தையெல்லாம் நின்று எம்ஜிஆரும் குண்டுராவ் அவர்கள் பேசுனதெல்லாம் அதெல்லாம் தாண்டி வந்தது தான். இப்போ வந்து அந்த ரைட்ஸ் ஹவ் பீன் ப்ரொடெக்டட் பை ஸ்டாட்யூட்ஸ், அந்த லாவால் ப்ரொடெக்ட் ஆகியிருக்கு. இப்போ எல்லாமே லா தானே இனிமேல் நீங்கள் எடுக்கணும். சுப்ரீம் கோர்ட் ஏன் போக மாட்டாங்க? எனக்கு அதான் புரியல. ஏன் செந்தில் பாலாஜி நேற்றுக்காக ஈவினிங் போய் மென்ஷன் பண்ணி நேற்றுக்கால் வாங்கிட்டு வந்துட்டாருங்க முன்ஜாமீனை. அப்போ அவ்வளோ திறமையான வக்கீல் இருக்காங்களே நாட்டில், அவங்கள கூப்பிட்டு விஜய் கூப்பிடலாம்ல, கபில் சிபலையை கூப்பிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க, எங்களுக்கு கர்நாடகா தண்ணி தந்து விடல அப்படின்னு கேட்கலாம்ல. கேட்க மாட்டார், ஏன்னா காங்கிரஸ் கூட இருக்குல்ல. சுப்ரீம் கோர்ட் போனாங்க, சரியான கண்டனம் தெரிவிப்பாங்க இதுக்கு, டிகே சிவகுமாருக்கு. டிகே சிவகுமார் யாரு? காங்கிரஸ். அப்போ காங்கிரஸ் கடும் கண்டனத்தை கொண்டு வரது யாரால வரும்? விஜய் போட்ட பெட்டிஷனில் வந்ததுன்னா விஜயால் அரசியல் பண்ண முடியாது. இங்கே 5 பேர் இருக்காங்க, ராகுல் காந்தி தான் கோச்சிப்பாங்கன்னு வெளில போயிடுவாங்க. அந்த தடுமாற்றத்தினால தான் நான் நேராக போகிறேன், கடிதம் போகிறேன், எதுவுமே தேவையில்லை. இன்னைக்கு கூட நிர்மல்குமார் 4 ஆப்ஷன்றாரு. ரொம்ப சிம்பிள், ஒரே ஆப்ஷன் தான். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க, CWMAல ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவங்க டெசிஷன்லேயே நீங்கள் அக்ரி ஆனீங்கன்னா எனி டைம் நீங்கள் கோர்ட்டுக்கு வரலாம் அப்படின்னு தீர்ப்புலேயே கொடுத்துருக்காங்க, 2018 தீர்ப்பில். அப்போது CWA வந்து காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியில் அவங்க சொல்கிற அந்த ஆணையை பின்பற்றாத ஒரு கவர்மெண்ட் இருந்தால் கூட நாளைக்கால் அவங்க கண் எடுத்து வர முடியாது கீழே. அவங்க வந்து தரேன்னு சொல்ல முடியாது. யார் திறக்கணும்? ஸ்டேட் கவர்மெண்ட் திறக்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட் திறக்க முடியல, யார்கிட்ட போகணும்? சுப்ரீம் கோர்ட் தான் போகணும். சுப்ரீம் கோர்ட்டில் போனால் 2 நாளுங்க. நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே தண்ணீரை திறந்து விட்டுட்டு கோர்ட்டுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்து சொல்லுங்கன்னு வாங்க. வேறு சொல்ல மாட்டேன், நாளைக்கு ஈவினிங் 4 மணிக்கு போடுறேன், அவங்களுக்கு இடைக்காலமாக கொடுக்க வேண்டிய தண்ணியை உடனடியாக கொடுத்துட்டு எங்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்க மட்டும் தான் சொல்லுவாங்க. கோர்ட்டுக்கு அந்த பவர் இருக்குது. அங்கே போயிட்டு நான்லாம் திறக்க முடியாதுங்க, அப்படிலாம் சொல்லவே முடியாது. தண்ணி இல்லைங்க, வந்து எட்டி பாருங்க, அங்கே வந்து மேகதா தட்டுற அதை எதுவுமே கேட்க மாட்டாங்க. தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீர் ஏன் இது வரைக்கும் கொடுக்கல? கொடு, அவ்வளோதான். உங்களுக்கு தண்ணி இல்லை, தீர்ப்பில் தெளிவாக சொல்லிட்டாங்க, எனக்கு தண்ணி இல்லை, எனக்கு குடிக்க தண்ணி இல்லை, இதெல்லாம் பேசக்கூடாது. வருஷா வருஷம் இந்த நாள்லேருந்து இந்த நாள் இவ்வளோ, இந்த நாள்லேருந்து இந்த நாள் இவ்வளோ கொடுத்துட்டே இருக்கணும். டேமில் சுத்தமாக தண்ணி இல்லை, வற்றி போய்க்கிட்டு என்கிட்ட சொல்லுங்க. அப்படி இல்லை இப்போ அந்த மாதிரில, எங்களுக்கு குடிக்க தண்ணி வேணும்ன்றார் அழகா. அப்போ என்னன்னா, ஐயோ குடிக்க கூட தண்ணி இல்லையா? இல்லை, அதெல்லாம் பார்த்து தான் சுப்ரீம் கோர்ட்டில் நிபுணர் குழு வந்து இன்னைக்கு நேரத்தில் இல்லை 60 வருஷத்தோட மழையின் அளவு கணக்கு போடுறாங்க. கணக்கு போட்டு வருஷத்துக்கு ஒரு முறை இவ்வளவு டிஎம்சி கண்டிப்பாக இருக்கும், அது கம்மியாக வராதுன்னு சொன்னா தமிழகத்துக்கு 416 டிஎம்சி அப்படின்னு கொடுத்தாங்க. அதை கொடுக்கறதுக்கு என்ன கஷ்டம்? இவர் விஜய் அங்கே போகிறதெல்லாம் ஸ்டண்ட், முழுக்க அங்கே போகிறதோட நேராக டெல்லி போகிறது ஈஸி. ஓகே சார். சார் கடைசி ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ இது ரீசெண்டான ஒரு பில் பாஸ் பண்ணப்பட்டுச்சு, அதாவது வந்தே மாதரத்தை வந்து இன்சல்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்ட்டு. இது வந்து ரொம்ப டேஞ்சரான பில் அப்படின்ற மாதிரி ராசா கனிமொழி அவர்கள்லாம் ரொம்ப கூச்சலிடுறாங்க சார். என்ன பிரச்சனை சார் அதில்? வந்தே மாதரம் தான் பிரச்சனை அவங்களுக்கு, அதில் வேற எதுவும் பிரச்சனை இல்லை. தமிழ்தாய் வார்த்தைக்கு இதே மாதிரி கொடுத்துப்பாரு, வெரி குட்னுவாங்க. அவங்களுக்கு பிரச்சனை ஹிந்தி தான், அந்த பெங்கால் வார்த்தைகள் இருக்கு, வந்தே மாதரம் அதான் பிரச்சனை. அதில் 2 ஸ்டாண்ட்ஸாக பட சொல்கிறாங்கல்ல, அதான் அவங்களுக்கு கஷ்டம். ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும், அவளெல்லாம் நிற்க முடியாது, அவனால இன்சல்ட் பண்ணுறது நாங்கள். அப்போ என்ன அர்த்தம்? இன்சல்ட் பண்ணுவோன்றாரு.
வந்தே மாதரம் பாடணும், வந்தே மாதரம் பாடணும்னு ஆல்ரெடி சர்க்கிள் வந்துருச்சு, ஆமாம் நோட்டிஃபிகேஷன். அதை சேலஞ்ச் பண்ணல. வந்தே மாதரத்தை அவமானப்படுத்தக்கூடாதுன்றீங்க, அதை சேலஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? நீ பாடுறத பாடு, நான் பாட்டு எழுந்து போவோம், அதான் அர்த்தம். நீ 3 பாட்டையும் பாடு, ஜனகணமன போடு, அடுத்தது வந்தே மாதரம் பாடு, அப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து பாடு, 3ம் பாடு. தமிழ் தாய் வாழ்த்து பாடமும் எழுந்திரிச்சு நிற்பேன், ஜனகண அப்போ எழுந்திரிச்சு நிற்பேன், இந்த வந்தே மாதரம் படம் உட்காந்துப்பேன். அதான் அர்த்தம். அதை இன்டைரக்டாக என்ன பண்ணுறாங்க, இன்சல்ட் பண்ணக்கூடாதுன்றதை எடுங்கன்றாங்க. நாம அதுக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுத்தாச்சு. அது தேசிய கீதம், இது தேசிய பாடல், ரெண்டுத்துக்கு உண்டான அங்கீகாரம் ஒரே ஒன்று தான். அதுக்கு என்ன பொருந்துமோ அதே தான் இங்கேயும் பொருந்துட்டாங்க. அது ஏற்றுக்கிட்டு தான் தெரியும். ஓகே சார், கடைசி ஒரே ஒரு கேள்வி சார். இப்போது நம்ம மோடி அவர்கள் ரீசெண்டாக 3 கண்ட்ரி போயிருந்தாரு. அங்கே இருக்கக்கூடிய வரவேற்புகள்லாம் நம்ம பார்த்துருப்போம், எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு அப்படின்ட்டு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாம் வந்து மோடி அவர்களுக்கு கண்டபடி திட்டுறதாகட்டும், அவர் அம்மாவை திட்டுறதாகட்டும், எதனால் இந்த அளவுக்கு சார் நம்மளை அந்த அளவுக்கு வஷ்டா என்ன? இல்லைங்க, ஒரு நல்ல விஷயம் வந்து நடக்க விட்டுட்டே இருந்தீங்க வச்சுங்க, அதுவே உதாரணமாகிடும். ஸோ நல்ல விஷயம் நடக்கும்போது கட் பண்ணிடணும் முதல்ல, அப்போ தான் வந்து கெட்ட விஷயம் உள்ளே வர முடியும். இது 12 வருஷமா ஆயிடுச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் போய் எவ்வளோ பெரிய மோடி எதிர்ப்பாளர் கூட இருக்கட்டும், நீங்கள் ஒரு சும்மா ஒரு சர்வே மாதிரி வச்சுக்கோங்க, மோடினா உங்களுக்கு சுத்தம் பிடிக்காது, பிஜேபினா பிடிக்காது, மோடி அவர்கள் ஃபாரின் பாலிசி எப்படி மற்ற என்ன மரியாதை இப்போ அந்த ஆளுக்கு அந்த பேச்சிலே சொல்கிறேன், அந்த ஆளுக்கு தான் அவ்வளோ மரியாதை அப்படின்னு தான் சொல்கிறானே தவிர எங்கே மரியாதை பார்த்துன்னு சொல்லலை. மன்மோகன் சிங்கை பார்த்தா சி அதெல்லாம் கம்பேர் பண்ண யார், நான் சொல்கிறது ஹார்ட் கோர் மோடி ஹேட்டர், மோடினால அவனே மாறுறான். இதை பார்க்குறாங்க. என்ன இதெல்லாம் நம்ம ஒரு ஏதாவது இங்கே லோக்கல்னா இருக்கவே இருக்குது, மத அரசியல், மதவாதம், இந்த வாதம் அந்த வாதம் எல்லாம் இருக்குது. ஃபாரின்ல இருக்கிற உறவுகளை நம்ம எப்படி சொல்லி நம்ம அது இல்லைன்னு சொல்கிறது? ஏன்னா இப்போ புஷ்ஷுக்கோ இவருக்கோ நம்ம சரி இப்போ நம்ம புட்டின் இருக்காரு, புட்டினுக்கோ இவங்கெல்லாம் கையில் கூப்பிட்டு ஒரு 500 கோடி கொடுத்து மரியாதை கொடுத்து கொடுப்பாங்களா? அவங்க பணம் எங்கே இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது, புரியுங்களா? எங்கள் ட்ரம்ப்கிட்ட கூப்பிட்டு ஒரு 5000 கோடி வச்சுக்க, மோடிக்கு மரியாதை கூட சொல்ல முடியுமா? அப்போ அவங்க ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்கன்னா என்ன காரணம்? இப்போ நீங்களும் நானும் ஒரு யாராவது 500 ரூபா கொடுத்தீங்கன்னா செய்வாங்க. அம்பானிட்டு போய் நம்ம ஊர் அம்பானிட்ட போயிட்டு 500 கோடி கொடுத்து அவரை கட்டி பிடிப்பி வர அவர் யார் நியாயம் பண்ணணும் அப்படின்னு வரல. அப்போது பணத்தில் வாங்கினது இல்லை, இது முழுக்க முழுக்க நெருக்கத்திலையும் அவரோட நல்ல உள்ளத்துக்கு கிடைத்த மரியாதை. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், இவர் பேச ஆரம்பித்தா நாடுங்கிறாரு. இப்படி ஒரு ஆளை எப்படியா கண்டுபிடிச்சிங்க நீங்கள் அப்படின்னு அந்த பெருமையோடு கண்டுபிடிக்கிறாங்க. வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை எப்படியாவது அடிக்கணும்னு சொல்லி இங்கே என்ன மோடினா பெரிய இதுவாங்க, அம்மா இதுனா எல்லாம் பேசுகிறாங்க. அன்றைக்கி அவங்க பேசின வார்த்தைகள் அத்தனையுமே இந்தியா முழுக்க முகம் சொலிச்சவங்க தான் அதிகம், ரசித்தவங்க ரொம்ப ரொம்ப கம்மி, முகம் சொலிச்சவங்க தான் அதிகம். இன்னும் மோடி சொல்கிறது என்னென்னா, இன்னும் திட்டுங்க, நீங்கள் திட்ட தான் எனக்கு பூஸ்ட்டு, அப்போ தான் எனக்கு வேலை செய்கிறதுக்கு எனக்கு இன்னும் எனர்ஜி வருது, நல்லா திட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்லலாம், என்னதான் இருந்தாலும் நம்மளோட பிரதமர், அவரே திட்டக்கூடாது, அவங்க அம்மாலாம் திட்டதெல்லாம் வந்து வக்கரத்தின் உச்சம். அதுக்கு உண்டான பலனை எல்லாரும் அனுபவிப்பாங்க. ஓகே சார், சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க சார். உங்கள் பொண்ணான நேரத்தில் லேபெல்லாம் மிக்க நன்றி சார். நன்றி.